ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 2 क्वेश्चन पेपर வச்சு நம்ம படிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் பாருங்க किन्हिंद 5 प्रश्नों का उत्तर एक या दो वाक्य में लिखिए கொடுத்திருக்காங்க இல்ல டோட்டலா உங்களுக்கு 8 கொடுத்திருக்காங்க லெசன் 3 லெசன் 4 அதுல இருந்து லெசன் 1 லெசன் 6 இதெல்லாம் இருந்தா கொடுத்திருக்காங்க இம்பார்ட்டன்ட் லெசன் 5 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன் 1 லெசன் 2 லெசன் 3 லெசன் 4 லெசன் 5 டோட்டலா வந்து ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களால என்ன பண்ணிட முடியும் இந்த उत्तर में எழுதிடலாம் இந்த दो वाक्यों में लिखिए இருக்கு இல்லையா प्रश्नों का उत्तर एक या दो वाक्य में ईआरसी எழுதிடலாம் அடுத்து एक कवि का परिचय दीजिए कवि இதுல யார் யார் கேட்காங்க தினகர் பந்த் முகமது இக்பால் அப்படி கேட்டிருக்காங்க செகண்ட் இது அந்த क्वेश्चन पेपरல நிராலா தினகர் பந்த் மொத்தம் 3 பேரை கேட்டிருக்காங்க சோ அப்போ 5 மார்க்ஸ் ஈஸியா உங்களால ஒரே ஒரு கவியை பத்தி நீங்க எழுதலாம் சோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 லெசன் ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிச்சுக்கிட்டீங்க அப்படினா ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும் அடுத்து थर्ड वन किसी एक कविता का सारांश लिखिए भारत की இது अभिनव होगा मेरा अंध अद्भुत मित्र अमूर्त मित्र 1 to 4 லெசன் படிச்சுக்கோங்க कविता का सारांश पोयम உடைய எஸ்ஸே எழுதணும் अभिनव होगा मेरा अंध செகண்ட் லெசன் lesson 6 lesson 4 பாரத் கீத் சோ அப்ப நீங்க 1 to 4 லெசனை வந்து தரவா படிச்சிட்டீங்க 4 எஸ்ஸே மட்டும் படிச்சிட்டீங்கன்னா இனி 10 மார்க்ஸ் எஸ்ஸே ஈஸியா எழுதிடலாம் என்ன பண்ணுங்க டெய்லி 1 இப்போ இது 10 ரோமன் லெட்டர் இருக்கா டெய்லி ஒரு ரோமன் லெட்டர் எடுத்து 10 நாள்ல வந்து பேப்பர் 1 முடிக்க பாருங்க அடுத்து दो पद्यांश का संदर्भ साहित्य भाव எழுத சொல்றாங்க 2 पद्यांश இது lesson 1 lesson 5 லெசன் 7 ல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து லெசன் 8 ல இருந்து கேட்டிருக்காங்க இது வந்து லெசன் 1 லெசன் 3 லெசன் 6 ல இருந்து கேட்டிருக்காங்க சோ அப்போ நமக்கு 1 to 5 படிச்சிட்டோம் அப்படினா 2 எழுதிடலாம் 1 to 5 மட்டும் படிச்சிட்டோம் அப்படினா दो पद्यांशக்கு 2 எழுதிடலாம் சரியா 1 to 5 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்து फिफ्थ वन பாருங்க किन्हिंद दो पद्यांश का संदर्भ साहित्य भाव சொல்றாங்க இல்ல ஃபர்ஸ்ட் 2 வந்து உருது இதுல இருந்து கேட்டிருப்பாங்க நம்ம थर्ड फोर्थ மட்டும் படிச்சுக்கலாம் थर्ड फोर्थ இதுல இருந்து கேட்காங்கன்னா ரஹீமன்ல இருந்து கேட்டிருப்பாங்க பாருங்க थर्ड फोर्थ ரஹீமன்ல இருந்து கேட்டிருப்பாங்க ரஹீமன்ல ஒரு 5 மட்டும் இம்பார்ட்டன்ட்டா அத மட்டும் படிச்சிட்டாலே போதும் அதுல இருந்து வந்துரும் ஃபர்ஸ்ட் 1 6th 7th 9th 10th இத மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கனாவே போதும் இந்த ரெண்டு எழுதிடலாம் சோ அப்ப 10 மார்க் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரஹீம் तुलसीदास फर्स्ट वन 6th वन 7th वन 9th वन 10th तुलसीदास पेज नंबर 53 ல இருக்கு பாருங்க 53 ல இந்த 5 மே நீங்க வந்து படிச்சிட்டீங்கன்னா இந்த ரெண்டு எழுதிடலாம் இல்ல என்ன கேட்டிருக்காங்க ரஹீம் கரம் ஜானி சாஹித் 4 கொடுத்துட்டாங்க நீங்க ஒன்னு மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க இந்த 4ம் படிச்சிட்டு இன்னும் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் அத மட்டும் படிச்சுக்கோங்க சரியா அடுத்து கண்டெஸ்ட் வந்து கபீர் ரஹீம் கபீர் 10 ரஹீம் 10 இருக்கும் கபீர்ல ஒரு நோ ரஹீம்ல ஒன்னும் கேட்பாங்க சோ அதனால கண்டிப்பா அந்த 10ம் படிச்சு தான் ஆகணும் நீங்க அடுத்து 7th 5 प्रश्नों का उत्तर एक या दो वाक्य में எழுதிக்க क्वेश्चन आंसर மொத்தம் வந்து உங்களுக்கு lesson 1 to 6 lesson படிச்சுக்கோ ஏனா 5 क्वेश्चन எழுத சொல்றாங்க சோ அதனால 1 to 6 क्वेश्चन இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க आत्म का रहस्य இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க எல்லாமே இந்த क्वेश्चन पेपर பாருங்க இதுலயும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த क्वेश्चनலாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா படிச்சிட்டு அப்புறமா வந்து 1 to 6 லெசன் தான் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க சரியா இந்த क्वेश्चनाவது படிச்சிட்டு போனீங்கனா இதல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏனா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான இதெல்லாம் சோ அதனால இந்த 8 क्वेश्चन பிளஸ் இந்த 8 क्वेश्चन 16 क्वेश्चनல நோட் பண்ணிக்கோங்க இதல இருந்து வரும் அடுத்து 8th रोम लेटर பாருங்க 3 प्रश्नों का उत्तर 5 वाक्य में लिखिए பாருங்க ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சுக்கோங்க லெசன் 1 லெசன் 2 லெசன் 3 லெசன் 5 லெசன் 9 லியோ இது லெசன் 2 லெசன் 3 லெசன் 10 9 10 5 இது மாதிரி கொடுத்திருக்காங்க அதனால 1 to 5 லெசன் படிச்சிட்டீங்க அப்படினா ஈஸியா வந்து இதல மார்க் வாங்கிட முடியும் இந்த क्वेश्चंस தரவு பண்ணிக்கோங்க சரியா இந்த क्वेश्चंस எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க இந்த 5 இந்த 5 10 क्वेश्चन என்ன பண்ணுங்க தரவு பண்ணிக்கோங்க அடுத்து 9th रोम लेटर सारांश பாருங்க 3 बच्चों बेचारी भला आदमी
லெசன் 4 ஓடுதும், லெசன் 3, லெசன் 2, லெசன் 4, 10 ஓடுதும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1 to 3 லெசன் தான் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எனி ஒன் எழுதிடலாம். சரிங்களா? இல்லை தீன் பட்சம் வந்து 2 வாட்டியும் கொடுத்துருக்காங்க, 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. பேச்சாரா பாலா ஆத்மி 2 வார்த்தை. இது சைக்கிள்க்கு சவாரி, அது வந்து வேறு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது தீன் சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கியா கீஜே பாருங்கள். 1 to 5 லெசன் இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஆனால் வந்து கொஷின் பேப்பரில் ஒரு வேளை லெசன் 4, லெசன் 6, லெசன் 7லேருந்துலாம் நிறைய 10 லெசன் இருக்கிறதுனால நீங்கள் படிக்க வேண்டியது 1 to 5 லெசன்ஸை படிச்சுக்கிட்டு 6th 7th என்ன வரும்ன்றதை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு போனீங்கன்னாவே உங்களால் எழுதிடலாம். இல்லை அப்படின்னா இந்த 5மே வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. இந்த 5 ப்ளஸ் இந்த 5 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 ப்ளஸ் இந்த 5 நோட் பண்ணி வச்சுட்டு இதை மட்டுமாவது நல்லா படிச்சுட்டு போங்க. 1 to 5 லெசன் தான் படிச்சுட்டு போங்க. சரியா? படிச்சுட்டு போனால் தான் எக்ஸாமில் எழுத முடியும். இதுதான் வரும், இதுதான் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் கஷ்டம். கொஞ்சம் படிச்சுட்டும் போங்க. சரியா? அடுத்தது பேப்பர் 2 பாருங்கள். पेपर 2 பாருங்க 5 प्रश्नों का उत्तर एक या दो वाक्य में नीति 1 to 4 லெசன் வந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா ஈஸியா இந்த ரோம் லெட்டர் வாங்கி எழுதிடலாம். மொத்தம் 8 क्वेश्चन கேக்குறாங்க. இது லெசன் 2 ல இருந்து 2, லெசன் 3, லெசன் 1, லெசன் 4 ல இருந்து கொடுத்திருக்காங்க. 1 to 4 லெசன் போதும். 5 क्वेश्चन आंसर வந்துருது. அடுத்து किसी एक पत्थर टिप्पणी लिखिए. पात्र और पात्र பத்தி टिप्पणी எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனோட கேரக்டர் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா டிப்பனி படிச்சிட்டீங்கன்னா போதும். கேரக்டர் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் படிச்சிட்டா போதும். இது நீங்க வந்து யூஸ் பண்ணி எழுதிடலாம். இப்போ तीन संदर्भ के இல்ல இதுல இருக்கிறது யாவது நல்லா படிச்சிட்டு போங்க. दूरदर्शिता, बकासुर, औरंगजेब இதெல்லாம் வந்து இதுல இருந்து இருக்கதாவது படிச்சிட்டு போங்க. இந்த क्वेश्चन பேப்பர்ல என்ன இருக்கு பாப்போம். இந்த क्वेश्चन பேப்பர்ல 8 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनाவது படிச்சுக்கோங்க நல்லாவே. இந்த 8 क्वेश्चन ஆப்ஷன் இல்லாம என்ன பண்ணுங்க 8 क्वेश्चन நல்லாவே படிச்சுக்கோங்க. இதுல ஒரு 8 இதுல ஒரு 16 क्वेश्चन படிச்சிட்டு போங்க. படிக்க முடியாதவங்க சொல்றேன். மத்தவங்க எல்லாம் நல்லா படிங்க. டிப்பணின்றது சூர்யா, மாண்டவி, பகாசூர், வசந்த். இதுல 3 இருக்கு. दूरदर्श, बकासुर, औरंगजेब. அடுத்தது एक पात्र எழுதுறாங்க. பரத், குந்தி, ஷாஜஹான், இல்ல பரத், ஆனந்த், ராஜசிங் 3 கொடுத்திருக்காங்க. இல்ல இங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 லெசன்தோட டிப்பனியும் கேரக்டர்ஸும் படிச்சிட்டீங்கனாலே போதுமானது. அது மட்டும் படிச்சிட்டீங்கனாவே எழுதிடலாம். இது 4th रोम लेटर பாருங்க. किन हिंद 3 संदर्भ साहित्य व्याख्या कीजिए. 1 to 4 லெசன் படிச்சுக்கோங்க. பாருங்க லெசன் 2 ல இருந்து கேட்டிருக்காங்க. லெசன் 3, லெசன் 4 கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் 4 லெசன் தான் படிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம் உங்களால எழுதிட முடியும். அடுத்தது 5th रोम लेटर किन हिंद 2 टिप्पणी எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசன் ஹை ஸ்கூல் மேமி காந்திஜியோடது இல்லையா. ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சிட்டீங்கன்னா டிப்பனி எழுதிடலாம். ஏக் சாராங்ஸ்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன் தோடுது. ஆல்ரெடி நம்ம டிப்பனிக்காக 5 லெசன் படிக்கிறோம். சாராங்ஸும் 5 லெசன் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று எழுதணும் இல்லையா. அதனால 5 லெசன் படிச்சுக்கோங்க. காந்திஜி லெசனை பொறுத்தவரை 5 லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்தது வச்சன் பதிலியே, லிங் பதிலியே, இதெல்லாம் வந்து கிராமர் பாட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸியாக வந்து நடத்திருக்கு. கிராமரில் உங்களுக்கு நடத்திருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரவிஷ்கா கிராமர் லிஸ்ட்டில் போய் பாருங்கள். இதெல்லாம் ஒரே ஈஸியாக மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணவே வேண்டாம், அப்படியே பார்த்து படிக்க வேண்டியதான். அடுத்தது கொஸ்டின் ஆன்சர். கிராமர் கொஸ்டின் ஆன்சர் தான் கஷ்டம்னு சொல்வீங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. அதுதான் இதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒன்று இது டெஃபினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி டெஃபினேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்து டைப்ஸ் இருக்குது அதெல்லாம்னா இங்கே கேட்பாங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் இதுனா என்ன அப்படின்னா என்ன சொல்லுது, விசேஷன்னா என்ன, வியாக்கரன்னா என்ன, சர்வநாம்னா என்ன, லிங்குனா என்ன, வச்சன்னா என்ன, அது மாதிரிலாம் கேட்டால் இங்கே கேட்பாங்க. ஸோ அப்போது ஈஸியாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த 8 வந்து நல்லாவே தரவு பண்ணிக்கோங்க. சரியா நோட் பண்ணி வச்சுட்டு இதை மொத்தம் நான் முதல்ல படிங்க. அடுத்த 8 பாருங்க. இந்த 8 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது படிக்க முடியாத அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுட்டு போங்க. இது பாருங்க 3 क्वेश्चन ஆன்சரு. பிக் क्वेश्चन 5, இதில் ஒரு 5 இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது இதில் ஒரு 5 இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக இருந்து இந்த 5 இந்த 10 கொஷினும் இதில் ஒரு 16 கொஷினும் படிச்சுட்டு போனீங்கன்னா போதும், இதுலேருந்தே உங்களுக்கு வந்துடும். சரியா? இது பேப்பர் 2. பேப்பர் 3 பார்ப்போம். பேப்பர் 3 வந்து தமிழ் இல்லையா, தமிழ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும். பாக 3 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று விஷய பார் நிபந்து லிக்கிய, நிபந்து எழுத சொல்கிறாங்க. நிபந்து வந்து 1 to 4 லெசனோடைய நிபந்து படிச்சுக்கோங்க. பாருங்க, இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு 3, அட்லீஸ்ட் 6 ஆள் படிச்சுக்கோங்க. தீபாவளி, பேகாரி, ஜீவன் மேம் கேட்டிருக்காங்க. பாரதிய கிசானு, தீபாவளி, இதுலேயும் தீபாவளி கேட்டிருக்காங்க. 2-3 இது வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? 1 to 4 லெசனாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பர்சனல் லெட்டரு, ஒன்று வந்து அஃபிஷியல் லெட்டர் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஸோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா அஃபிஷியல் லெட்டர்லேருந்து எழுதுங்க. இல்லைனா 4, 5, 6 அந்த மாதிரி எழுதி படிச்சிட்டிங்கன்னா பர்சனல் லெட்டராக போயிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 மட்டும் படிச்சுக்கிட்டா கூட 1 எழுதிடலாம். அடுத்தது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பயோடேட்டா, இன்னொன்று வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. பயோடேட்டாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் தக்ஷின் பாரத் இந்தி பிரஜா சபான்றது கண்டிப்பாக கேட்பாங்க. இது 90% இதை படிச்சுக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறதே 6 தான். உங்கள் நேம் எழுதணும், இல்லை உங்கள் அது மாதிரி இருக்கும், இல்லை நம்பர்ஸ் போடணும், அந்த மாதிரி தான். ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஒரு வாட்டி வரல வழி இல்லை அப்படின்னா அது எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க, கஷ்டம் இல்லையா? அதனால் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு வாட்டி பார்த்துருக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நிம்னலிখিত பத்தியாங்ஸ்கா. இது பாருங்கள், என்னது ஷார்ட் நோட்ஸு. இதை அப்படியே படிச்சுட்டு ஷார்ட்டாக எழுதணும். அப்படி பிராந்திய பாஷை மனைவா கீஜியே டிரான்ஸ்லேஷனு. இதை படிச்சுட்டு எப்படி நீங்கள் எழுதணுன்றது ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சு டெய்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி வாசிச்சிட்டிங்க அப்படின்னாவே அங்கே போய் ஞாபகம் வந்துடும். சரியா? டிரான்ஸ்லேஷன் மட்டும் 15 மார்க்ஸ் ஈஸியாக டைம் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது பேக் 2 பாருங்கள். என்னது தமிழ் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து குறள், திருக்குறளில் மொத்தம் 20 இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 10, ஃபஸ்ட்டு குறளோட 10 மட்டும், அது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எழுதிடலாம். நம்மளுக்கு தேவை 2 தான். ஸோ அப்போ 1 to 10 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு இது மட்டும் படிச்சுட்டா போதும், நீங்கள் ஒன்று எழுதிடலாம். அடுத்தது ஏதேனும் 3 வினாக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் எழுதுகன்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு கேட்டிருக்காங்க, அசாரக்கோவை, தாய்மானவர், காணி நிலம், திருக்குட ராசப்ப கவிராய, திருநாவுக்கரசர்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து தாய்மானவர், காணி நிலம், அசாரக்கோவை, கூட கவிராய, திருநாவுக்கரசு, பெருவாய் மொழியார். படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கோங்க. ப்ளஸ் 3rd, 4th, 6th, 9th படிச்சுக்கோங்க. ஏதேனும் 2 இருக்குது. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் என்னது ஏதேனும் 2 இருக்குது, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் மொத்தம் 3 லெசனில் இருக்கிறது படித்தா மட்டும் போதும். நீங்கள் இதுலேருந்து எழுதிடலாம். இல்லைனா அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுட்டு போங்க. இந்த 4 கொடுத்துருக்காங்களா, இந்த 4 மாவது நோட் பண்ணி என்ன பண்ணுங்க, இதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. அடுத்தது ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு விடையளிக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 லெசன் தான் படிச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் 5 லெசனில். இல்லைனா இதையாவது படிச்சுக்கோங்க. பராசக்தி, நல்லியின் அரண்மனை, தாது வருஷ பஞ்சம், அவை அறிந்து பேசுதல், உவேசா, கொல்லிமலை. இதில் வந்து சிட்டுக்குருவி உருவமைப்பு, பாணர் தலைவர், கொல்லிமலை வாழும் பகுதி. ஒரே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரிலாம் வராது நினைக்காதீங்க, அது மாதிரிலாம் வராது. தாதுவோட பஞ்சம், வேசாவோடது. சரியா? 3 கொஷின் தான் எழுத சொல்கிறாங்க. 1 to 5 லெசனை படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அழகாக 3 கொஷின் வந்துடும். சரியா? தமிழுக்கெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். தேவைப்படுறவங்க பிரவிஷ்கா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழுக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி படிங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? வீடியோ பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? அப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எக்ஸாம் பார்க்கலாம். தன்யவாதம்.